இறைவா, என் கண்முன் மீண்டும் மீண்டும் வந்து போகும் காட்சி இதுதானா? நீர் எனக்கு வழிகாட்டியபடியே இந்த இடத்தை வந்து அடைந்து விட்டேன். எம்பெருமானே, என்னால் இந்த காட்சியை கண்ட பின்பும் அதன் பொருளை அறிந்து கொள்ள முடியவில்லையே. என் கண்முன் தோன்றும் காட்சிக்கு பொருள் என்ன? அதனால் நடக்கவிருக்கும் நிகழ்வு என்னவென்று புரியாமல் என் மனம் குழம்பி கிடக்கின்றது. இந்த காட்சி தோன்றியதிலிருந்து என்றும் இல்லாத வண்ணம் என் மனம் கலக்கமடைந்துள்ளது. இந்த காட்சியின் விளக்கத்தை அறியும் மன தெளிவை எனக்கு தந்து இந்த காட்சியின் பொருளை நீர்தான் எமக்கு புரிய செய்து என் மன கலக்கத்தை போக்க வேண்டும் இறைவா. என் வாழ்வில் பல இன்னல்கள் வந்த போதெல்லாம் என்னை காத்து அருள் புரிந்தாய். என் வாழ்வின் பொருள் அறியாது நான் மனக்குழப்பத்தில் இருந்தபோதும் நீர் எனக்கு வழிகாட்டி என் வாழ்வின் பொருளை உணர்த்தினாய். எந்த சோதனை வந்தாலும் அதை கடந்து வர நீயே எனக்கு துணையாயிருந்து உதவி இருக்கிறாய். என் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் என்னை காத்து வழிநடத்தி இருக்கிறாய். அதேபோல் இந்த சூழலிலும் நீர்தான் எமக்கு உதவ வேண்டும். இந்த காட்சி என் வாழ்வில் நடக்கப் போகும் நிகழ்வை குறிக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. ஆனால் அந்த நிகழ்வு என்ன? அந்த நிகழ்வினால் என் வாழ்வில் ஏற்பட போகும் மாற்றம் என்னவென்று என்னால் அறிய முடியவில்லை இறைவா. இந்த காட்சி எனக்கு ஏற்பட போகும் பெரும் சோதனைக்கு ஒரு அறிகுறியாக இருந்தால் அந்த சோதனையை சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன். எந்த இடையூறு வந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் தயங்கப் போவதில்லை. ஏனென்றால் நீர் எப்போதும் எனக்கு துணையாய் இருப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த காட்சியின் விளக்கம் என்னவென்று அறியும் வரை நான் இங்கேயே காத்திருக்கப் போகிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
எரிபத்தருக்கு காட்சியாக தோன்றிய இடத்திற்கும் அவர் வாழ்விற்கும் ஏதோ சம்பந்தம் உள்ளது என்று உணர்ந்துதானே அங்கு சென்றார். ஆனால் அவ்விடத்தில் யானையின் பிளிரல் சத்தம் கேட்கிறது. இவரை பற்றிய தகவல் தெரிவதற்கு முன் எனக்கும் அந்த சத்தம் தானே கேட்டது. புதிர்களுடன் சென்ற அவருக்கு என்ன நேர்ந்தது? புதிரும் புதுமையும் இல்லாமல் வாழும் வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம் இருக்கப் போகிறது? அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவரது வாழ்க்கையில் எவ்வளவு புதிர்களும் சோதனைகளும். இவருக்கு உறவு என்று எவரும் இல்லை என்றாலும் இவரை வளர்த்த தாத்தாவையும் தன் இரு கரங்களாக இருந்த சிஷ்யர்களையும் பிரிந்து எதை நோக்கி இவரது பயணம் உள்ளது? எனக்கு ஏதும் புரியவில்லையே. பல ஆயிரம் மனிதர்கள் மத்தியில் எரிபத்தரை போன்று சகாப்தம் புரிவோர் வாழ்வை யோசித்தால் புரியாது. அவர் மனதில் உள்ள அன்பிற்கு அளவு கிடையாது. நேசித்தவர்கள் நேசிக்காதவர்கள் என்ற பாகுபாடு அவரிடம் இருந்ததில்லை. எது சரி என்ற முடிவையே அவர் செய்ததால்தான் அனைவரையும் விட்டு விலக நேரிட்டது. எம்பெருமானுக்காகத்தான் இது போன்ற முடிவுகள் ஏற்பட்டது என்று கூறுகிறீர்களா? ஆனால் வாழ்வை அர்ப்பணிப்பவர்கள் முதலில் ஒழிப்பது பிரிவினைதானே. இவரோ தனிமை பூண்டுள்ளாரே. தம்மால் எவருக்கும் சங்கடங்கள் நேராமல் இருக்க இது போன்ற முடிவை ஏற்றிருந்தால் அது தவறாகுமா? சங்கடம் ஏற்படும் அளவிற்கு அவர் வாழ்வில் என்ன நிகழ்ந்தது? உள்ளுணர்வு கூறும் உண்மையை அறிந்தவர்தான் எரிபத்தர். நீங்கள் கூறுவதை பார்த்தால் பெரும் தீங்கு செய்து இன்னல்களுக்குள் சிக்கிக் கொண்டாரா? அதனால்தான் தனிமை வாழ்க்கையை ஏற்றார் என்கிறீர்களா? ஆம். என்ன வல்லவராயா அதிர்ந்து நிற்கிறாய்? அவர் வாழ்வில் இதுவரை நடந்த சம்பவங்களிலேயே அவரது கொடூர எண்ணத்தின் வெளிப்பாடாக உயிரை துச்சம் என கருதி கொலைகள் செய்தார். அதைவிட பெரும் தீங்கு செய்கிறார் என்றால் அவர் மனிதரா இல்லை அரக்கனா? அதை செய்வதற்கு தான் சிவபெருமானை வழிபடுகிறாரா? சிவனை போற்றி புகழும் நாயன்மார்கள் நற்போதனைகளை உலகிற்கு உணர்த்துவார்கள் என்று நினைத்தால் பாவம் செய்பவர்களின் உருவாக திரிந்துள்ளாரே. நிகழ்ந்தது என்னவென்று உமக்கு முழுமையாக தெரியாது. அதற்குள் ஒருவரை பற்றி நீயாக முடிவெடுத்துக் கொண்டால்? அதுதான் தாங்களே கூறினீர்களே, பெரும் தீங்கு செய்தார் என்று. எரிபத்தர் தன் உயிரை விட மேலாக சிவபெருமானை எண்ணுகிறார். அதற்காக அவர் செய்வதெல்லாம் சரி என்று அவரை நாயன்மார்களில் ஒருவராக ஏற்று போற்றி புகழ வேண்டுமா? அவரை பற்றி நினைக்க எனக்கே கோபம் வருகிறது. சிரிப்பதை நிறுத்துங்கள். என் கோபம் மேலும் அதிகரிக்கிறது. எரிபத்தர் எப்பேர் பெற்றவர் என்பதை உலகிற்கு உணர்த்த அவர் அது போன்ற செயலை மேற்கொள்ள காலம் வந்தது. அச்சூழலில் உயிர்கள் பலியான போது ஏற்பட்ட ஓலம்தான் உமக்கு கேட்ட சப்தம். உயிர்கள் பலியாகி எரிபத்தரின் பெருமை விளங்கிற்று என்கிறீர்களா? அது நிகழாமல் அவரது பெருமையை உலகிற்கு உணர்த்த இயலவில்லையா? ஒரு நாட்டின் படையே எரிபத்தரை எதிர்த்து அவர் உயிரை பறிக்க வருகையில் அப்படையை தலைமையேற்றதும் ஒரு நாயன்மார் என்றால் என்ன? எரிபத்தரை எதிர்த்தது நாயன்மார்களில் ஒருவரா? இவ்விரு நாயன்மார்களுக்கும் உயிரை எடுப்பது என்பது சர்வ சாதாரணமான செயலாகிவிட்டதா? இவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்காகவா நான் இவ்விடம் வந்து சேர்ந்தேன்? இவர்கள் போன்ற இரக்கமற்று அறநெறிகளை மீறுபவர்களை பற்றி நான் அறிந்துதான் என்ன பயன்? முடிவை காண்பதற்கு முன்
நீயாக ஒரு முடிவுக்கு வருவது தவறு வல்லவராயா. தவறுதான். சிவனை காண வேண்டும் என்று நான் எடுத்த முடிவு தவறுதான். இத்தனை காலம் என் மனைவியை இழந்து, தாயை மறந்து, என் மனம் வெந்ததற்கு நான் எடுத்த முடிவு தவறுதான். வஞ்சகம் கொண்டு அநியாயம் செய்து மகிழ்ச்சியுடன் தானே பலர் வாழ்கின்றனர். ஆனால் நான் சிவனை தேடி வந்தது தவறுதான். வல்லவராயா, சில நேரம் பண்பட்டவன் போல் பேசுகிறாய், சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு நெருப்பினை போன்று சுடுகிறாயே. என் மனதை சிவனடியார்கள் நெருப்பு போல் சுடுகின்றனர். அதனால் என் வார்த்தைகள் அவ்வாறு வெளிப்படுகின்றன. மனதை நெருப்பால் சுடுவது போன்று காயப்படுத்தும் அடியவர்கள் தம் உடலையே நெருப்பினால் சுட்டுக் கொண்டால், நெருப்பிற்கு தம் உயிரை மாய்த்துக் கொண்டால் உன் வேதனை குறையுமா? ஐயா, என்ன கூறுகிறீர்கள்? எதற்காக அவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டார்? யார் அவர்? அவரை உனக்கு நன்கு தெரியும். ஆனால் அவர்தான் நாயன்மார்களில் ஒருவர் என்று உனக்கு தெரியாது. அவர்தான் எரிபத்தரை தம் வாளினால் உயிரெடுக்கச் சென்றவர். எனக்கு நன்கு தெரியுமா? எரிபத்தரின் வாழ்வில் மற்றொரு நாயன்மாரும் சம்பந்தப்பட்டுள்ளாரா? அவர் ஏன் எரிபத்தரின் உயிரை எடுக்கச் செல்ல வேண்டும்? அவர் ஏன் நெருப்பிற்கு தன் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும்? எரிபத்தரின் பயணத்தின் முடிவுதான் என்ன? எரிபத்தர் கண்ட காட்சியின் அர்த்தம் என்ன? செவியை கிழிக்கும் அளவிற்கு யானையின் பிடிதல் சத்தம் எதனால்? இதுநாள் வரை உம்மிடமிருந்து இத்தனை கேள்விகள் ஒருபோதும் தோன்றியதில்லையே. என் கேள்விக்கு பதில் கூறுங்கள். அனைத்து கேள்விக்கும் பதில் சிவன். என்ன? கேள்வியும் அவரே, பதிலும் அவரே, நடக்கும் சம்பவங்களுக்கு காரணமும் அவரே. மற்றொரு நாயன்மார்? சோழ மன்னர். சோழ மன்னர்? எரிபத்தர் வாழ்வாகட்டும், மன்னரின் வாழ்வாகட்டும், இவ்விரு நாயன்மார்களும் சிவனுக்காகவும் அவர் அடியவர்களுக்காகவும் தம் உயிரை துச்சமாக கருதி வாழ்ந்த வீரர்கள். உயிரை துச்சமாக கருதுபவர்கள் என்றால்? சதையும் எலும்பும் பொருந்திய உடலை மதியாது கொள்கைக்காகவும் இறைப்பற்றுக்காகவும் சகாப்தம் படைக்கத் தோன்றியவர்கள். எரிபத்தரின் பயணமும் முடிவும் என்னவானது என்று அறிவதற்கு முன் உமக்கு வெறும் மன்னராக தெரிந்த அம்மாமனிதரின் வாழ்க்கை என்ன என்பதை அறிந்து கொள். இது என்ன? இதற்கும் மன்னரது வாழ்விற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றுதானே கேட்கப் போகிறாய்?
அரசே, அதுதான் அந்த அதிகன் மறைந்திருந்த இடம். என்ன தளபதியாரே, அந்த அதிகனை கைது செய்து விட்டீர்களா? மன்னிக்க வேண்டும் அரசே, நாங்கள் இங்கு வருவதை அந்த அதிகன் அறிந்துள்ளான் போல. எப்படியோ தப்பி ஓடிவிட்டான். என்ன தளபதி, நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தும் அதிகனை நழுவ விட்டு விட்டீர்களே. நம் நாட்டுக்குள்ளே வந்து ஒற்றர்களை உழவச் செய்து, அது போக அவனும் இந்நாட்டில் சிறிது காலம் ஒளிந்திருக்கிறான். அவனை பிடிக்க வந்து இன்று கோட்டை விட்டு என் முன் வந்து நின்று கொண்டிருக்கிறீரே. என்ன தளபதியாரே, மௌனமாக நிற்கிறீர்கள்? தங்கள் மௌனம் யாதொன்றிற்கும் விடையளிக்கப் போவதில்லை. எத்தனையோ சிற்றரசர்கள் நமக்கு கப்பங்கட்ட மறுத்துள்ளனர். ஆனால் அவர்கள் தம் நாடும் நாட்டு மக்களும் வரும் இன்னல்களைக் கண்டு நம்மை நாடி வந்தனர். நாமும் அவர்களுக்கு உதவி புரிந்தோம். ஆனால் அந்த அதிகன் நாம் விட்ட உத்தரவினை புறக்கணித்தான். அவன் கப்பம் கட்டவில்லை என்பதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்துத்தான் கப்பம் கட்டும்படி ஓலை விடுத்திருந்தோம். நம் சோழ நாட்டு மக்களின் நலம் காணவே தான் நான் இச்சட்டம் பிறப்பித்தேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? அண்ணா, தாங்கள் பிறப்பித்த சட்டம் நற்பயன் தருவதற்கே. ஆனால் அந்த அதிகன் அதை உணரவில்லை. அவன் இப்போது வேண்டுமென்றால் இங்கிருந்து தப்பியிருக்கலாம். அதிகன் இத்தேசத்தில் அல்ல, எத்தேசத்தில் ஒளிந்திருந்தாலும் அவனை கண்டறிந்து என் வாளுக்கு பலியாக்காமல் நான் உறங்கப் போவதில்லை. ஆவேசம் கொள்ளாதே தளபதியாரே. இப்போது நம் வேகத்தை காட்டக்கூடாது, விவேகத்தை தான் பயன்படுத்த வேண்டும். என்ன கூற வருகிறீர்கள் மன்னா? இன்னும் சில தினங்களில் கோவில் கொடை விழா தொடங்க இருக்கிறது அல்லவா? ஆமரசே, அதை தற்போது பேச அவசியம் என்ன? என்ன தளபதி புரியாமல் பேசுகிறீர்கள்? நான் ஆவேசப்பட்டு ஏதேனும் முடிவெடுப்பேன். அதன் மூலம் கொடை விழா தடைப்பட்டால் அது மாபெரும் தெய்வ குற்றமாகிவிடும். அதிகனை வீழ்த்த வேண்டும். ஆனால் கோவில் கொடை விழாவும் தடையின்றி நடைபெற வேண்டும். மன்னரே, தாங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். கோயில் குடைவிழா எந்த ஒரு தங்கு தடையில்லாமல் நன்முறையில் நடந்து முடியும். நம் தேசத்தில் ஒளிந்திருக்கும் ஒற்றர்களை எல்லாம்
களைபறித்து சிறையிட்டாயிற்று. இனி நம் தேசத்தில் அதிகனின் ஒற்றர்கள் மட்டுமல்ல, வேறு எந்த தேச ஒற்றர்களும் அடியெடுத்து வைக்காதவாறு நம் நாட்டின் பாதுகாப்பை அதிகரித்துள்ளேன். எல்லையில் நம் படை வீரர்களை குவித்துள்ளேன். நம் நாட்டவரை தவிர வேறு தேசத்தினர் வணிகம் செய்யக்கூட தடை போட்டுள்ளேன். சோழ நாட்டில் இருந்து ஒரு தூசி துரும்பு கூட நம் அனுமதியின்றி வெளியேவும் செல்லாது, உள்ளேயும் நுழையாது. அந்த அளவிற்கு நம் படையினை பலப்படுத்தியுள்ளேன். இப்படி ஒரு பாதுகாவலை மீறி அதிகன் உள்ளே நுழைவானாயின் அவனது உடல் இத்தேசத்தில் இருக்கும், ஆனால் உயிர் இருக்காது. சபாஸ் தளபதியாரே, சபாஸ். தங்களின் உரை என்னை மிகவும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. தாங்கள் கூறியது போல கொடை விழா தங்கு தடையின்றி நடந்தால் நாம் மட்டுமல்ல, நம் நாட்டு மக்களும் மகிழ்வார்கள். மக்களின் மகிழ்ச்சியில் தானே இம்மன்னனின் மகிழ்ச்சியும் இருக்கிறது. சரியாக கூறினீர்கள் அரசே. தளபதியாரே, யார் அங்கே? நம் படைவீரர்கள் யாரையோ பிடித்து வைத்துள்ளார்கள்.